வணக்கம். ரெயின்போ 360யில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மகாபாரதத்திலேருந்து ஒரு கதை. குந்தி தேவிக்கு ஒரு ஆசை, தான் கையாலே கஜகௌரி பூஜை செய்யணும்னு. அர்ஜுனன் இந்திரலோகம் போய் ஐராவதத்தை கூட்டிகிட்டு வந்து யானை கோட்டில் கட்டிட்டான். கஜகௌரி பூஜைக்கான ஏற்பாடுகள் திமிலோகப்படுது. குந்தி தேவி காந்தாரி அம்மாவை கஜகௌரி பூஜைக்கு அழைக்கிறதுக்காக வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் எடுத்துக்கிட்டு முறையாக போய், நான் கஜகௌரி பூஜை செய்கிறேன், இந்த நாளில் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறா. காந்தாரி அம்மா கொல்லுன்னு சிரிக்குது. என்ன குந்தி தேவி, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? கஜகௌரி பூஜைங்கிறது சுமங்கலியாக செய்கிறது. நீயோ விதவை, கணவன் இல்லாதவ, விதவை, நீ எப்படி கஜகௌரி பூஜை செய்ய முடியும்? அதனால தான் நான் போன வருஷம் கஜகௌரி பூஜை பண்ணுறப்போ நான் உன்னை கூப்பிடல. ஏன்னா உன்னை கூப்பிட்டா அனாச்சாரம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்குது அந்த அம்மா. அந்த அம்மா சிரிக்கிற சிரிப்புக்கு சேடி பெண்களும் சேர்ந்து கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. குந்தி தேவி கூனி குறுகி போய் திரும்ப வர்றாங்க. ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பரந்தாமன் வருகிறார். பாண்டவர்களும் சோகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சு போகுது அவருக்கு. அத்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. இந்த மாதிரி என்னது, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தருமரையும் பீமனையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் யமலோகம் போங்க, போய் நான் சொன்னதா யமதர்மராஜன்ட்ட பாண்டு மகாராஜாவை கஜகௌரி பூஜை முடிகிறவரெல்லாம் அனுப்பி வைக்க சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் போய் யமதர்மன்ட்ட கிருஷ்ணர் சொன்னதை சொல்கிறாங்க. ஒரு சனம் தயங்குறாரு. அப்புறம் ஒரு நிபந்தனைன்னு சொல்லிட்டு, கஜகௌரி பூஜை முடிஞ்ச உடனே அங்கே வர்ற யமதூதர்கள்ட்ட பாண்டு மகாராஜாவை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை போட்டு அனுப்புகிறாரு. அவங்களும் ஒப்புத்துக்கிட்டு பாண்டுவை கூப்பிட்டு போகிறாங்க. பாண்டு வர்றாரு புது தேஜஸோட. குந்தியம்மா மணப்பெண் போல் ஒரு சந்தோஷத்தில் குதூகலிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல தன்னை அலங்கரிச்சிக்கிட்டு பாண்டு மகாராஜாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ காந்தாரி அம்மாவை போய் முறையாக கூப்பிட போகிறாங்க. காந்தாரி அம்மாவும் வேறு வழியே இல்லாமல், வயிற்றெரிச்சல் தான் இருந்தாலும் ஒத்து தானே ஆகணும், ஒத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் திமிலோகப்படுது. அதெல்லாம் ரொம்ப அருமையாக நடக்குது. காந்தாரி அம்மாவும் துரோணாதிபதிகளும் வயிற்றெரிச்சல் படுறாங்க. ஆனால் பூஜை நல்ல முறையில் முடிஞ்சு கூடத்தில் பாண்டு மகாராஜா நடுநாயகமாக வீட்டு இருக்க சுற்றி பிள்ளைங்க, குந்தி தேவி அவர் காலடியில் உட்காந்துருக்காங்க. அந்த பூஜையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் 2 யமதூதர்கள் வராங்க. பாண்டு மகாராஜாவை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்ததை சொல்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்க சூழல் அப்படியே மாறிடுது. துக்கம் எல்லோரோட இதுலேயும் சூழ்ந்துக்குது. பாண்டவர்கள் எங்களை மீறி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவரை சூழ்ந்துக்கிறாங்க ஆயுதபாணிகளாக. பீமன் அங்கே சொல்ல மீறி கதையை தூக்கிக்கிட்டு அவங்களோட யமதூரோட சண்டைக்கு போகிறான். இப்படி அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தெரிஞ்சு பரமாத்மா உள்ளே வராரு. நடந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே ஒரு கையை உயர்த்துறாரு. எல்லோரும் சிலையா அப்படியே நிற்கிறாங்க. இவங்க யமதூதர்கிட்ட பாண்டுவை கூப்பிட்டு போக சொல்கிறாரு. அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் கையை இறக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் சுயநினைவு வருது. ஆனால் நடந்த விஷயம் மறந்து போயிடுது. கண்ண பரமாத்மாவுக்கு ஒரு சனம் ஏன் யமதர்மர் தயங்கினாருங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுது. இப்படி இறந்து போனவங்க மனித உருவில் திரும்பி வந்தால் உறவுகள்கிட்ட விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் இறந்தவர்கள்
சிரார்த்த பிண்டம் ஏற்கிறதுக்கு வந்தாகணுமே, அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது பறவை ரூபத்தில் வரலாமா? எந்த பறவை ரூபத்தில் வருது? மயில், குயில், கிளி, காடை, கௌதாரி, இப்படி எந்த ரூபத்திலையாவது வரலாமான்னாக்கா, அப்படி வர்றதுலேயும் சிக்கல் இருக்குது. அந்த பறவையோட குரல், அதோட அழகு, அதோட பேச்சுத்திறன், அதோட மாமிசம், இது போன்ற விஷயங்களால் கவரப்பட்டு அதை இவங்க சிரார்த்தத்துக்கு சாப்பிட வர்றதை இவங்க பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுவும் சரியாக வராது. அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா காகம்னாலே அருவருப்பு, யாரும் சீந்த மாட்டாங்க. அப்படி காகத்தை இதுக்கான பறவையாக நம்ம சிருஷ்டிக்கும்போது அந்த பாவப்பட்ட பறவைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமேன்னு சொல்லி கண்ண பரமாத்மா அருளியது தான் காக்கை ரூபத்தில் நம் முன்னோர்கள் சிரார்த்த பிண்டம் ஏற்பது. இந்த கதை கர்நாடக கிராமிய கதை. அந்த கதாசிரியரின் கதை நுணுக்கங்களும் இது மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இருந்தாலும் அந்த கதாசிரியரின் திறமை இந்த கதையில் முழுமையாக வெளிப்படும். நன்றி, வணக்கம்.